கோயம்புத்தூர் தடாகம் ரோடு கணுவை பஸ் ஸ்டாப்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆன் ரோட் ஃபேசிங் ப்ராஜெக்டில் 29க்கு 40ங்கிற லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட 2.66 சென்ட் லேண்ட் ஏரியாவில் தெற்க பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்த தலைவாசல் வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடலில் 2000 ஸ்கொயர் ஃபீட் 3 BHK செமி ஃபர்னிஷ் தனி வீடாக ரொம்பவே அட்டகாசமாக கட்டியிருக்கிற இந்த வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 லிவிங் ஹால், 3 பெட்ரூமும் 10க்கு 16 மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்து யூனிக்கான டிசைன் இன்டீரியர்ஸ் அண்ட் வால்பேப்பர்ஸ், அட்டகாசமான டிசைன் ஃபால் சீலிங்னு இந்த வீட்டை கிராண்டியரான டிசைனில் கட்டி கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 2.66 சென்ட், லேண்ட் டைமென்ஷன்ஸ் 29க்கு 40. பில்டிங் கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டாக கட்டி கொடுத்துருக்காங்க. டார்க் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து வால் டைல்ஸ், டஃப் அண்ட் கிளாஸ் மற்றும் ஸ்பாட்லைட்ஸ் மூலமா எலிவேஷனை டிசைன் செஞ்சுருக்காங்க. வீட்டோட முன்பகுதியில் ஒரு சின்ன கார்டனிங் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி 2 மெட்டல் கேட் லேசர் கட் டிசைனில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் கார் போர்ட்டிகோ 9.4க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவோட ஃப்ளோரிங்கில் 1.4க்கு 1.4ங்கிற டைமென்ஷன்ஸில் ஹெவி டியூட்டி டைல்ஸ் லேயிங் பண்ணி கொடுத்து அதை மேட்ச் பண்ணுற விதமாக 4க்கு 2 டைமென்ஷன்ஸில் மேட் ஃபினிஷிங் வால் டைல்ஸ் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில் 3.25 அடிக்கு செட்பேக் கொடுத்து ஒரு போர்வெல் மற்றும் 5000 லிட்டர் கெப்பாசிட்டியில் அண்டர் கிரவுண்ட் சம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் 5 கிலோ டைமென்ஷன்ஸில் டீக்குட்டில் அழகாக கிழக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து மெயின் டோருக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் லிவிங் ஹால் 16க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் 2க்கு 4 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸு கீழே வர இடத்துல ஃபுல்லாக வால் பேனலிங் பண்ணி பேஸ் கேபினெட் வச்ச டிவி யூனிட் மற்றும் பூஜை யூனிட் லைட்டிங் ப்ரொவிஷனோட பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் வால் 16 அடி முழுவதுக்கும் ரொம்ப அருமையான டிசைனில் வால்பேப்பர் ஒட்டி கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு டபுள் லேயர் ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணி அதில் கலரிங் அண்ட் ஸ்ட்ரிப் லைட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பூஜை யூனிட் கரெக்டான வாஸ்துல பேஸ் கேபினெட் ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய அக்னிமூலையில் என்ட்ரானதும் கிச்சன் அண்ட் டைனிங் 10க்கு 20ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஈஸ்ட் அண்ட் சவுத் வாலில் கிளாசி வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல் ஷேப் கவுண்டர் டாப்ஸில் கிரானைட் லேயிங் பண்ணி ரெடிமேட் குவாட் சிங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்ஸுக்கு கீழே வரக்கூடிய பேஸ் கேபினெட், வால் கேபினெட் மற்றும் லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் நீட்டான டிசைனில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் கொடுத்து வால் பேனலிங் செஞ்சுருக்காங்க. டைனிங் ஏரியாவோட 2 கார்னர்லையும் கான்ட்ராஸ்ட் கலர் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவிலேருந்து அண்டர் கிரவுண்ட் சம் போகிறதுக்கான எக்ஸிட் டோர் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
வீட்டோட நார்த் வெஸ்ட்டில் என்ட்ரு ஆனதும் கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட நார்த் வாலில் லூவர் வால் பேனலிங் பதிச்சு வால்பேப்பர் நீட்டான டிசைனில் ஒட்டி கொடுத்துருக்காங்க. சவுத் வாலில் லாஃப்ட் கவரேஜ் பண்ணி 2 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப் அண்ட் ட்ரெஸ்ஸிங் யூனிட் செஞ்சு கொடுத்ததோட சீலிங்க்கு நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் செஞ்சு கொடுத்துருக்காங்க. நார்த் வாலில் கொடுத்துருக்கிற ஹிடன் டோர் வெளியே என்ட்ரி ஆனதும் அட்டாச்சு டாய்லெட் 4.75க்கு 5.5ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட்டில் வால் டைல்ஸ் நீட்டான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லைன் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்டேர்கேஸ்க்கான ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் லேயிங் பண்ணி ரெயிலிங் எஸ்எஸ் வித் உடன் ஃபினிஷிங்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட இன்னர் ஸ்டேர் மூலமா மேலே வந்ததும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால் 10க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட சவுத் வால் 16 அடி முழுமைக்கும் ரொம்பவே அழகான டிசைனில் வால்பேப்பர் ஒட்டி கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ட்ரெண்டி டிசைன் ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சவுத் வெஸ்ட்டில் என்ட்ரானதும் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட நார்த் சைடில் நீட்டான டிசைனில் வால்பேப்பர் ஒட்டி கொடுத்துருக்காங்க. சவுத் சைடில் லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணி 2 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப் வால் பேனலிங் ட்ரெஸ்ஸிங் யூனிட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து சீலிங்க்கு நீட்டான டிசைனில் ஜிப்சம் போர்ட் ஃபால் சீலிங் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 4க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் நீட்டான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சு கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சவுத் ஈஸ்ட்டில் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட நார்த் வாலில் நீட்டான டிசைனில் வால்பேப்பர் ஒட்டி வெஸ்ட் வாலில் வால் பேனலிங் மற்றும் வால்பேப்பர் அருமையான டிசைனில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சவுத் வாலில் 2 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப் லூவர் வால் பேனலிங்கோட ட்ரெஸ்ஸிங் யூனிட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகான டிசைனில் ஃபால் சீலிங் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 4க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் நீட்டான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லைன் செஞ்சுருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. லிவிங் ஹாலோட ஈஸ்ட் டோர் வழியே எக்ஸிட் ஆனதும் 10க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியில் ஜிப்சம் போர்டில் நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் டஃப் அண்ட் கிளாஸ் ரெயிலிங் மற்றும் வால் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு கொடுத்துருக்காங்க.
இந்த பால்கனியோட ஸ்பெஷல் ஃபீச்சரே வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமும் ஹில் வியூ டைப்பில் அமைஞ்சிருக்கிறதா. இந்த வீடு கோயம்புத்தூர் கணுவாய் பஸ் ஸ்டாப்ல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும், இல்லை இந்த வீட்டை பற்றின மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.